அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். அன்னைக்கிட்ட ஆன்மீகத்துக்கான வாய்ப்புனா என்னன்னு கேட்குறாங்க. விழிப்புடன் இருத்தல் எப்போதுமே ஆன்மீகத்துக்கான ஒரு வழியை கொடுக்குன்றாங்க. விழிப்புடன் இருத்தல் என்றால் உறங்காது ஜாக்கிரதையாக எச்சரிக்கையுடன் இருத்தல், நேர்மையுடன் இருத்தல், எதிர்பாராது அகப்பட்டு கொள்ளாதிருத்தல் என்று பொருள். நீ யோக சாதனை செய்ய விரும்பினால் உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கணமும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஒன்று, நீ லட்சியத்தை நோக்கி ஓரடி முன்னேறலாம் அல்லது உறங்கலாம். இப்போதெல்லாம் அவசரம், பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வழியில் உட்கார்ந்து விடலாம். சில வேளைகளில் பின்னால் போவதும் உண்டு. இந்த இரண்டிலும் ஒன்றை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். விழிப்புடன் இருத்தல் என்றால் உன்னை கீழ் நோக்கி இழுப்பதை எதிர்த்து நிற்பது மட்டுமன்று, அதற்கு மேலாக முன்னேறுவதும் ஒரு வாய்ப்பையும் ஒரு பலவீனத்தையும் அல்லது ஒரு சோதனையை வெல்லும் வாய்ப்பை, புதிதாக ஒன்றை தன் ஆட்சிக்கு கொண்டு வரும் வாய்ப்பை நழுவிவிடக்கூடாது என்று பொருள். நீ விழிப்புடன் இருத்தல் பல ஆண்டுகளில் செய்வதை சில நாட்களில் செய்து விடலாம். நீ விழிப்புடன் இருத்தல் உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு இயக்கத்தையும் உனது லட்சியத்தை நெருங்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பாக உன்னால் மாற்ற முடியும்ன்றாங்க. அப்போது ஒரு ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விழிப்புடன் இருத்தல். விழிப்புடன்னா என்ன அர்த்தம்? எளிமையாக சொல்லணும்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் கவனம். ஏதோ நான் செஞ்சேன், ஏதோ நான் சமைச்சேன், ஏதோ நான் வேலைக்கு போனேன், ஏதோ ஒன்றும் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு இதையும் நம்ம விழிப்போடு கவனித்து வந்தால், அதனால தான் வள்ளலாருடைய இதில் சொல்லுவாங்க, தனித்திரு விழித்திரு பசித்திருன்ட்டு. அப்போ அந்த விழிப்பு நிலைன்றது ரொம்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது விழிப்போடு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அது ஒரு ஒரு தெய்வீக ஒரு தன்மையாக அது மாறும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு பெரிய ஒரு நியதியாக சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.